இன்னைக்கு என்ன சமையல் பண்ண போறோம்? இன்னைக்கு குடல் குழம்பு, ஆட்டுக்கறி கிரேவி. ஓகே, பார்க்கலாமா வீடியோவை? நீங்க காமிங்க. இது என்னது? ஆட்டுக்கறி. ஆட்டுக்கறி என்ன வைக்க போறீங்க? கிரேவி. ஆட்டுக்கறி கிரேவி. குடல் குழம்பு. குழம்பு. ஓகே, வாங்க கண்டிப்பா வாட்ச் பண்ணுங்க. இன்னைக்கு சமைக்க போறாங்க, பாப்போம். குடல் ஏன் குக்கர்ல போட்டு வச்சிருக்கீங்க? அப்பதான் நல்லா வேகும், அதுக்காக தானா? என்ன பண்ண போறீங்க இப்ப? வேக வைக்க போறீங்க. குடலை வேக வைக்க போறீங்களா? ஓகே, குடலை வேக வைங்க. என்னென்ன போட்டிருக்கீங்க? வெறும் தண்ணி மட்டும் தானா? வெறும் தண்ணி மட்டும். வெந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? வெந்ததுக்கப்புறம் சாப்பிடணும். வெந்ததுக்கு அப்புறம் சாப்பிடதான் செய்வாங்க. ஹாய் மக்களே, குடல் வெந்துருச்சு. குடல் வெந்தோடனே அதுல தக்காளி நாங்க மசிச்சு போட்டிருக்கோம். வாங்க தொடர்ந்து சேனலை வாட்ச் பண்ணுங்க. அடுத்து என்ன பண்ண போறாங்கன்னு பார்க்கலாம். ஹாய் மக்களே, குடல் குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஊத்திடுவோம். கொஞ்சோண்டு போட்டுக்குருவோம். சீரக சோம்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கு, போட்டுக்கலாம். நிறைய போடுறீங்க. எத்தனை கைப்பிடி போடணும்? போட்டாச்சு. கிண்டிக்கிடலாம். வீட்டுக்கு பொடி போட்டுருக்கு. ஓகே, குழம்பு கொதிச்சிருச்சா? கொத்தமல்லி போட்டிருக்கீங்க. தண்ணி தேவையான அளவுக்கு ஊத்திக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு மூடிக்கலாம். மூடி வச்சு மூடிக்கலாம். ஓகே, மூடிட்டு 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். நல்லா குழம்பு கொதிச்சோனையும் நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு. இப்போ என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா, சட்டியில் தாளிக்க போறோம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு சீரக சோம்பு போட்டுக்கலாம். சட்டி எண்ணெய் நல்லா காயட்டும். காய்ச்சதுக்கு அப்புறம் கடுகு சீரகம் சோம்பு எல்லாமே போட்டுக்கலாம். போட்டாச்சு. நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சு வரட்டும். வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலை உருவி போட்டுக்கலாம். நல்லா கருவேப்பிலை உருவி போட்டுட்டு வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோவை பார்க்கலாம். அடுத்து என்ன பண்ண போறோம்னா வதக்கிக்கலாம். வதக்கிக்கிட்டு குடல் குழம்பு கொதிக்க வச்சோம்ல, அதில் தூக்கி அதை வதக்குன அந்த நல்ல பொன்னிறமாக வதங்கினதுக்கு அப்புறம் அதை ஊற்றிடலாம். ஊற்றி கிளறிக்கலாம். ஓகே மக்களே, தேங்க்யூ மக்களே, வாட்ச் பண்ணதுக்கு நன்றி. கண்டினியூவா வீடியோ பாருங்க. நாளைக்கு வீடியோ வரும், வாட்ச் பண்ணுங்க. நன்றி மக்களே, பாய். ஓகே மக்களே, பாய் மக்களே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.